ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈடி ஆக்ஷன். இன்றைக்கி வந்து நம்ம ரேஷன் பருப்பில் தாங்க இன்றைக்கி சாம்பார் வைக்க போகிறோம். இது ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. ரேஷன் பருப்புனே சொல்ல முடியாது, அப்படி இருக்கும். இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த ரேஷன் பருப்பு சாம்பார் வைக்கிறதுக்கு வந்து ஒரு குக்கர் தாங்க எடுத்திருக்கேன். இப்போ வந்து நான் ஒரு 150 கிராம் அளவுக்கு துவரம் பருப்பு எடுக்கிறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், இது வந்து முழு பருப்பாக இருக்குது. இது நல்லா இருக்காது, மைய வெந்துடும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. இது நம்ம வைக்கிற விதமாக வச்சோம்னா ரொம்பவே நல்லா இருக்குங்க, சூப்பராக இருக்கும் சாம்பார். இப்போ இது வந்து ஒரு 2 தடவை அலசி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. இதில் கொஞ்சம் தூசி இதுக இருந்துச்சுன்னா போயிடும். 2 தடவை அலசிட்டோம்னா கல் எதுவும் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு போட்டுக்கோங்க பருப்பு. இப்போ வந்து நல்லா கழுவி எடுத்தாச்சுங்க. இப்போ இது கூட வந்து 2 பச்சை மிளகா கீரி சேர்த்துக்கலாம். 3 தக்காளி பழம் வந்து பொடியாக கட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து சின்ன வெங்காயம் தாங்க நான் சேர்க்குறேன். ஒரு 50 கிராம் அளவுக்கு சேர்க்குறேன். இது கட் பண்ணலாம் இல்லை, உரிச்சிட்டு அப்படியே முழுசாகவே சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் போட்டு செஞ்சு பாருங்கள், ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், வாசனையும் சூப்பராக இருக்கும். இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாங்க. தண்ணி ஊற்றிட்டு இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் சேர்க்குறேங்க. சீரகத்தூள் சேருங்க, கண்டிப்பாக நல்லது, உடம்புக்கும் நல்லது அது. இப்போ வந்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கலாங்க, பொடியாக கட் பண்ணிவிட்டு. கொஞ்சம் பருப்பு வேக போடையிலே இப்போ சேர்த்தோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் வாசனையாக. இப்போ வந்து மிளகாத்தூள் வந்து நான் சாம்பார் தூள் தாங்க சேர்க்குறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேங்க சாம்பார் தூள். இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி வந்து தேவையான அளவு, பருப்பு வேகிற அளவுக்கு தேவையான அளவு ஊற்றிக்கலாம். நான் ஒரு 4 கிளாஸ் அளவுக்கு ஊற்றிருக்கேங்க. அவ்வளோதான். இப்போ அடுப்பு ஆன் பண்ணி இப்போ வச்சாச்சு. இப்போ குக்கர் மூடி இன்றைக்கி வந்து 4 விசில் வச்சு எடுக்க போகிறேங்க. உங்கள் குக்கரில் வந்து அதிக சீக்கிரமாக வெந்துடும்னா கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. பருப்பு வந்து ரொம்ப குலையக்கூடாதுங்க. இங்கே பாருங்கள், நான் 4 விசில் வச்சு எடுத்து எப்படி இருக்குது பாருங்கள். பருப்பு திப்பியாக தான் இருக்குது. இந்த மாதிரி இருந்தால் தாங்க நம்மளுக்கு வந்து இந்த ரேஷன் பருப்பில் வைக்கிற சாம்பார் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இது வந்து நம்ம மைய வேக வச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், டேஸ்ட்டே மாறிடும், மழுன்னு இருக்குங்க, சாம்பார் நல்லாவே இருக்காது. இப்போ வந்து நம்ம அடுப்பு ஆன் பண்ணி வச்சிடலாங்க. லைட்டாக மசிச்சு விட்டால் போதும். நம்ம இந்த கரண்டியால் இப்படி மசிச்சு விட்டால் போதுங்க, ரொம்ப மசிக்க வேண்டாம். இந்த மாதிரி மசிச்சுக்கிட்டால் போதும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டாலே போதும், கரெக்டாக இருக்கும். நம்மளுக்கு பருப்பு 3/4 பதமாக வெந்து கரெக்டாக இருக்குங்க. அவ்வளோதான். இப்போ வந்து நம்மளுக்கு வந்து உப்பு சேர்த்துக்கரலாங்க. உப்பு வந்து நான் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன் பாருங்கள். இன்றைக்கி 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறலாம். இப்போ வந்து லைட்டாக கொதி வர ஆரம்பிக்குது. இப்போ வந்து நம்ம சாம்பாருக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கிறலாங்க. நான் இன்றைக்கி வந்து இது வந்து காலையில் டிஃபனுக்கு வெண்பொங்கலோட தொட்டு சாப்பிட்றதுக்கு தான் இந்த சாம்பார் செய்கிறேன். அதனால் வந்து கொஞ்சம் திக்னஸாக தாங்க நான் வைக்கிறேன் இன்றைக்கி வந்து நான் காய் எதுவுமே சேர்க்கலைங்க, ப்ளெயின் சாம்பாராக தான் வைக்கிறேன். பொங்கலுக்கு அந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். இது வந்து இட்லிக்கெலாம் ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது கூடவே வந்து ஒரு உருளைக்கிழங்கு, ஒரு கத்திரிக்காயும் சேர்த்து நறுக்கி போட்டு இந்த பருப்போடையே வேக வச்சுட்டு செஞ்சோம்னா இன்னுமே ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க இட்லிக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு. இன்றைக்கி வந்து நான் ப்ளெயினாக தான் இப்படி தான் வைக்கிறேன். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்குங்க. இது வந்து சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யலை வந்து ரொம்ப நம்மளுக்கு சாம்பார் வந்து நல்லா வாசனை கொடுக்கும். அதே போல் மிளகாத்தூள் வந்து நம்மளுக்கு வந்து சாம்பார் மிளகாத்தூள் சேர்க்குறது வந்து அதை விட நல்லா வாசனையாக இருக்குங்க. அவ்வளோதான். இப்போ நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சுன்னா உப்புலாம் செக் பண்ணி பார்க்குறீங்க, எல்லாமே கரெக்டாக இருக்குது. அவ்வளோதான், எடுத்துடலாம். எடுத்துகிட்டு இப்போ நம்ம தாளித்து விட்டுறலாங்க, சாம்பார் தாளித்து விட்டுறலாம். இப்போ அடுப்பு ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேங்க. எண்ணெய் நல்லா காயவும் ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கரலாம். அது கூடவே 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்க்குறேங்க. சேர்த்து இப்போ இது 2மே நல்லா பொரிஞ்சிருச்சு. நம்ம சீரகம் வந்து எதுக்கு சேர்க்குறோன்னா, சீரகம் வந்து ரொம்ப குளிர்ச்சி தரக்கூடியதுங்க. இந்த வெயிலுக்கு வந்து ரொம்பவே நல்லாவும் இருக்கும், வாசனையும் தரும். இப்போ ஒரு வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கரலாம். இது இப்போ லைட்டாக வதக்கிடலாங்க. இப்போ வந்து இந்த சாம்பார் வந்து நம்ம ரேஷன் பருப்பில் வச்சோம்னே தெரியாதுங்க, அது மாதிரி ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம காய் சேர்க்குறதுனா இதோட காய் சேர்த்து நம்ம சாப்பிட்டுக்கலாம், சாதத்துக்கு ஊற்றி சாப்பிட்ற மாதிரி. இங்கே பாருங்கள், இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை, கொஞ்சமாக கொத்தமல்லியும் நறுக்குனது சேர்த்துக்கரலாங்க. சேர்த்து இது எல்லாமே நல்லா வதக்கணும், கொஞ்சம் செவக்க வதக்கிடணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து இந்த சாம்பார் நல்லா வாசனை கொடுக்கும். இங்கே பாருங்கள், நல்லா வதங்கிக்கிட்டு வருது. அவ்வளோதாங்க, நல்லாவே வதங்கிருச்சு பாருங்கள். இப்போ வந்து நம்ம சாம்பார் தூக்கி ஊற்றிடலாம். அதில் இது ஊற்றிட்டு வந்து ரொம்ப நேரம் கொதிக்கணும்லாம் இல்லைங்க, லைட்டாக கொதி வரையில் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நான் வந்து குக்கரை அலம்பி கொஞ்சமாக தண்ணி ஊற்றுறேன்.
இங்கே பாருங்கள் லைட்டாக தான் ஊற்றுறேன், ரொம்பலாம் சேர்க்கலை தண்ணி. அவ்வளோதாங்க. இதை இப்போ நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இங்கே பாருங்கள், இது ரேஷன் பருப்புன்னே நம்ப மாட்டாங்க யாரும், அவ்வளோ ஒரு நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த சாம்பார். இங்கே பாருங்கள், இப்போ லைட்டாகவும் கொதி வர ஆரம்பிக்குது பாருங்கள். கொதி வர ஆரம்பிக்கல அடுப்பு அமர்த்திடலாம். ரொம்ப கொதிக்க விடக்கூடாதுங்க, கொதிச்சா டேஸ்ட்டு மாறிடும் நம்மளுக்கு. இந்த மாதிரி லைட் அங்கங்கே கொதி வருது பாருங்கள். இந்த நேரத்தில் வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. பாருங்கள், ரொம்பவே சூப்பரான சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.